அப்போ இந்த இடி உள்ள வந்து இவ்வளோ டேட்டாஸ்களை கலெக்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோன்னா ஒரு லீகல் மைண்ட் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த மோசடி 30 கோடி ரூபாய் மோசடி வழக்கு இருக்கிறதுனால மட்டும்தானே இவர்களால் இடியால் இதை ப்ரொசீட் பண்ண முடியுது. அந்த 30 கோடி ரூபாய் வழக்கை நாம் வந்து தீர்த்து முடிச்சு வச்சுட்டோம்னா இடிக்கு எஃப்ஐஆர் இருக்காது. அப்போ எஃப்ஐஆர் இல்லாத போது இடி உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் பண்ணும்போது தான் நமக்கு அந்த டவுட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த லெட்டர் எழுத வேண்டிய தேவை எப்போ வருது இடிக்கும்? இப்படி எஃப்ஐஆரே இல்லை, அதனால் இதில் இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு, தமிழ்நாடு காவல்துறை தலைவர் உரிய துறைக்கு அனுப்பி இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, இவர்கள் மேலே என்கொயரியை தொடங்குங்க அப்படின்னு இப்போ சாதாரணமாக நாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இடி தமிழக காவல்துறையிடம் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறது. இப்போ இதன் பேரில் இவங்க எஃப்ஐஆர் போட்டால் இமீடியட்டாக இடி வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு போகிறதுக்கு அவங்க வாய்ப்பை தேடுறாங்க. இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்திலும் இதே போன்று வழக்கு இடியினுடைய அந்த எஃப்ஐஆரை பாஸ் பண்ணும்போது ஒரு டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இப்போது போன்ற ஒரு தீர்ப்பு இருக்கிறது. எஃப்ஐஆர் இல்லை என்றால், ஒரு மாநில அரசு போட்ட எஃப்ஐஆர் இல்லை என்றால் இடி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாது, இடியோட நடவடிக்கை க்ளோஸ் செய்யப்படுகிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் மட்டும்தான் இது நடக்கிறது. அப்போ இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை முடிச்சு வச்சுட்டு இவங்க எடுத்து வைக்கிற அடி, அதற்கப்புறம் இவங்க பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்படுகிற இவர்கள் எல்லாத்துக்கும் பணி நியமனம் கொடுக்கணும்ல, ஆட்சி காலம் முடிய போதில்லை. அப்போ பணம் கொடுத்தவர்களுடைய நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கிறதா,